இலங்கையிலே தெரியும், அந்த ராஜபக்சே ஆட்சியில நமது தொப்புள் கொடி உறவுகளை அன்றைக்கு கொன்று குவித்தார்கள். அதற்கு ஆதரவாக இருந்தது இங்கு இந்தியாவிலே அப்பொழுது ஆட்சி செய்த சோனியா காந்தி அவர்களின் அரசாங்கம். அந்த கூட்டணியில அன்றைக்கு திமுக இடம் பெற்றிருந்தது. அவர்கள் இலங்கை தமிழர்களை தங்களது தொப்புள் கொடி உறவுகளாக தமிழ்நாட்டு மக்கள் நினைத்துக் கொண்டு அவர்களுக்காக வருந்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை தட்டி கேட்க வக்கில்லாமல் அன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலே தாங்கள் பேரன்களும் தங்கள் கட்சியை சேர்ந்தவர்களும் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு அதையெல்லாம் கண்டு காணாமல் இருந்தவர்கள் திமுக காரர்கள். இன்றைக்கும் சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களிலே சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தான் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கிறது. இங்குதான் கஞ்சா போன்ற போதை வஸ்துகளின் புழக்கம் அதிகமாக இருக்கிறது. இது ஒரு சந்தையாக மாறி இருக்கிறது. போதை மருந்து வியாபாரத்தில் இன்றைக்கு திமுகவினர் பின்னணியிலே இருக்கின்றார்கள். எங்கு ஒரு கற்பழிப்பு நடந்தாலும் அல்லது பாலியல் வன்கொடுமை கிடந்தாலும் அதிலே ஒரு திமுக காரரின் பெயர் அடிபடுகிறது. அதுபோல அவர்கள் சொல்கிறார்கள், கஞ்சா தமிழ்நாட்டிலே விளைவிப்பதெல்லாம் நிறுத்திவிட்டோம், வெளி மாநிலங்களில் தான் கஞ்சா வருகிறது என்று. உங்களிடம் தானே திரு ஸ்டாலின் அவர்களிடம் தானே காவல்துறை இருக்கிறது. அதையெல்லாம் கட்டுப்படுத்த வக்கில்லாத ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருப்பது அது அவருக்கு நல்லதா என்பதை, தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல என்பதை உணர வேண்டும். அவர் எப்படியும் மே மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இறங்க மாட்டார். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரது ஆட்சிக்கு முடிவு கட்டுவார்கள் என்பது மாத்திரம் உண்மை. 21 நாங்கள் பிரிந்து கிடந்தோம், நீங்கள் எளிதாக ஆட்சிக்கு வந்தீர்கள். இப்பொழுது அம்மாவின் பிள்ளைகள் அனைவரும் ஓரணியில் திறந்து இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்து இருக்கிறோம். எந்த ஒரு கோரிக்கையும் எங்களிடம் இல்லை, எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. ஏன் நான் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை என்று முடிவு எடுத்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டிலே நடைபெறுகின்ற இந்த மக்கள் விரோத தீய ஆட்சி, வருங்கால சமுதாயத்தை அழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி, ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகின்ற ஆட்சி, இங்கே சட்டவிரோத செயல்களும் மணல் கடத்தலும் கனிமவள கொள்ளையும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தால்தான் வருங்கால தமிழகம் வளம் பெற முடியும். அதற்கு அம்மாவின் ஆட்சி தான் ஒரே வழி. அதற்காகத்தான் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியிலே இணைந்திருக்கிறோம். சிலரை போல சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் நாங்கள் செல்லவில்லை. மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் என்னை 3 மாதங்களுக்கு முன்பு டெல்லிக்கு அழைத்து 21 நீங்கள் எங்களோடு கூட்டணிக்கு வர வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டேன். அன்றைக்கு நீங்கள் சரி என்று சொன்னீர்கள். ஆனால் அவர்கள் அன்றைக்கு தேவையில்லை என்று சொன்னார்கள். அதனால் இன்றைக்கு அம்மாவின் ஆட்சி வர முடியாமல் போனது. ஆனால் இப்பொழுது அதிமுகவினர் அதன் தலைவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதை மகிழ்ச்சியோடு என்னிடம் சொன்னார்கள். நீங்கள் பேசுங்கள், அவர்களை எங்களோடு அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். சில பேர் சொல்றாங்க, நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்ததுக்கு எதுக்கு அவங்க மத்திய சேர்த்துக்கணும்? 2 பேருக்குள்ள சண்டை இருந்தா இன்னொரு பெரிய மனுஷங்க தானே வந்து ஊர்ல தெருவில் சண்டை இருக்கும், அண்ணன் தம்பி சண்டை இருக்கும், பங்காளி சண்டை இருக்கும், மாமா மச்சா சண்டை இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை இருக்கும். அந்த ஊர்ல மதிக்கத்தக்க பெரியவர்கள் தானே வந்து நம்ம சேர்த்து வைப்பாங்க, சண்டையை விலக்கி வைப்பாங்க. அதுபோல திரு அமித்ஷா அவர்கள் என்னை அழைத்து இப்பொழுது அண்ணன் EPS அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அம்மாவின் ஆட்சி வர வேண்டும், அவர்கள் எங்களோடு வர வேண்டும் என்று என்னிடம் அவர் சொன்னதின் பேரில் தான் நான் உங்களை அழைத்து பேசுகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், 21 சொன்ன அதே பதிலைத்தான் சொல்கிறேன். நான் உறுதியாக இந்த கூட்டணிக்கு வருகிறோம். எங்களுக்குள் இருந்த மன வருத்தங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நலனும், ஏனென்றால் நாங்கள் எல்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள். சிலரை போல நாங்கள் அம்மா அவர்களால் பதவி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்று அமைச்சர் பதவி, முதலமைச்சர் பதவி என பல பதவிகளை பெற்று முகவரி பெற்று பொருளாதாரத்திலே பெரிய டாடா பிர்லா போல் ஆகிவிட்டு
ஊரையே விலைக்கு வாங்கின்ற அளவுக்கு பணத்தை சேர்த்து விட்டு இன்றைக்கு பாதுகாப்பிற்காக ஏதேதோ காரணம் சொல்லி அதிமுக ஒரு சரியான கட்சியாக இல்லை என்றெல்லாம் பொய் பிரச்சாரம் செய்து என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள், நான் தொண்டனாக இருக்கின்றேன் என்று நரிவேஷம் போட்டு நடித்துவிட்டு இன்றைக்கு எங்கே போய் சேர்ந்திருக்கிறார்கள். அம்மாவின் படத்தை பையிலே வைத்திருந்தவர்கள், அம்மாவின் படத்தை வீட்டிலே மாட்டியிருந்தவர்கள் எல்லாம் அந்த படத்தை வைத்து கூட தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கு பதவி வெறியிலே திமுகவோடு. புரட்சி தலைவர் எந்த இயக்கத்தை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரோ, அம்மா அவர்கள் எந்த இயக்கத்தை எதிர்த்து 30 ஆண்டுகளாக போராடினாரோ, அந்த தீய சக்தி திமுகவிலே அண்ணா திமுகவினால் முகவரி பெற்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, ஏன் முதலமைச்சர்களாக ஆனவர்கள் எல்லாம் அந்த தொண்டர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு இன்றைக்கு என்ன உங்களுக்கு எத்தனையோ மனக்குறைகள் இருக்கலாம். நீங்கள் 3 மாதம் அமைதியாக கூட இருந்திருக்கலாமே. உங்களுக்கு என்ன வயதாகிறது? 35 வயது இளைஞர்களா? நீங்கள் நடக்க கூட முடியவில்லை உங்களால். மாதத்தில் 20 நாள் ஆஸ்பத்திரியில் சிகிச்சையில் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு பதவி வெறி? இது அம்மாவின் தொண்டர்களாகிய அனைவருக்கும். இது ஏதோ உங்களை நான் தரக்குறைவாக சொல்வதற்கு சொல்லவில்லை, மன வருத்தத்தில் சொல்கிறேன். உங்களோடு பழகியவன் என்கிற முறையிலே சொன்னேன். எங்களுக்கும் எத்தனையோ மனக்குறைகள் இருந்தது, எத்தனையோ வருத்தங்கள் இருந்தது. தனி இயக்கம் கண்டோம். ஆனால் இந்த 8-9 ஆண்டுகளிலே ஒரு நாள் கூட நாங்கள் அம்மாவின் ஆட்சிக்கு எதிராக இருந்ததில்லை. பல பேர் ஊடகங்களிலே இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு கவிர்க்க பார்க்கிறார்கள் என்று சொன்னார்கள். என் கூட ரங்கசாமி என்ன நிற்கிறார். ஒரு நாள் கூட அந்த நினைப்பு எங்களுக்கு இல்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள் கவர்னரிடம் எதற்கு சென்றார்கள் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்கள் அனைவருக்கும் தெரியும். எதற்கு இதெல்லாம் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியிலே இணைந்து விட்டோம் என்கிற பயத்திலே திமுக இங்கே இருந்து சென்றவர்கள், இன்னும் பல பேர் இரட்டையிலே போட்டியிட்டு வேற பூனைப்படை எல்லாம் நடத்தியவர்கள் இன்றைக்கு வேறு கட்சிகளாக இருந்தாலும் அவர்கள் இரட்டையிலே போட்டியிட்டு 16ஆம் ஆண்டில் 2016 சட்டமன்ற உறுப்பினர்களாக அம்மாவால் அடையாளம் பெற்றவர்கள், முகவரி பெற்றவர்கள் இன்றைக்கு அங்கே சேர்த்துக் கொண்டு அவர்களை தூண்டிவிட்டு நமது இணைப்பை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்திருப்பதை பெட்டிக்காக நாங்கள் இணையவில்லை, நாங்கள் பதவிக்காக இணையவில்லை, சட்டமன்ற தேர்தலில் கூட நான் போட்டியிடவில்லை என்கிற அளவிற்கு முடிவெடுத்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இந்த திமுக ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும். அம்மாவின் தொண்டர்கள் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் அம்மா அவர்கள் சொன்னது போல அம்மாவின் தொண்டர்கள் தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்ய வேண்டும், அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பதற்காக ஒன்றிணைந்திருக்கிறோம். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், நான் பிறந்த தஞ்சை தரணியிலே வாழ்கிற மக்கள் மிகவும் அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர்கள், ஜாதி மதங்களை கடந்து நீங்கள் அரசியலை பார்ப்பவர்கள். உங்களிடம் சொல்கிறேன், தயவு செய்து இந்த திமுக ஆட்சியிடம் சிறுபான்மை மக்கள் ஏமாற வேண்டாம். அவர்கள் உங்களுக்கு என்றைக்குமே பாதுகாவலர்கள் அல்ல. சிறைச்சாலையிலே இருக்கின்ற நீண்ட ஆண்டுகளாக இருக்கின்ற இஸ்லாமிய கைதிகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவனும் விடுதலை செய்வோம் என்று சொன்னவர்கள் நீதிமன்றத்திலே அவர்கள் வெளியே வர முடியாத அளவிற்கு அவர்கள் அங்கே போய் பேசியிருக்கிறார்கள், அவர்கள் வழக்கறிஞர்கள். இதெல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு புரியாமல் இல்லை. ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு தவறான அபிப்பிராயத்திலே இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு ஏதோ சிறுபான்மை மக்களின் காவலர்களாக திமுகவை நம்பி ஏமாறுகிறார்கள். இந்தியாவிலே ஒரு சில மாநிலங்களை தவிர 90% மாநிலங்களிலே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் ஆட்சி செய்கிறது. இந்தியாவை கடந்த 12 ஆண்டுகளாக பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பிரதமர் மோடி அவர்கள் தான் ஆட்சி பொறுப்பிலே இருக்கிறார்கள். குடியுரிமை சட்டமாக இருக்கட்டும், வக்ஃப் வாரிய சட்டமாக இருக்கட்டும், அதனால் யாராவது ஒரு இஸ்லாமியர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையில் இந்தியாவில் வாழ்கின்ற கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் பாதுகாப்பான ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி
இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியை, இந்த மக்களுக்கு எதிரான ஆட்சியை, தமிழ்நாட்டிலே நரகத்திற்கு ஈடான ஒரு ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த திமுகவை வீழ்த்துவதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். நமது கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் இங்கே வருகை புரிந்திருக்கிறீர்கள். வீடு வீடாக சென்று மோடி அவர்கள் செய்த சாதனையும், கடந்த 21 முன்புக்கு 4 ஆண்டுகளிலே அண்ணன் EPS அவர்கள் செய்த சாதனையும், அதற்கு முன்பு அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகளையும், புரட்சி தலைவர் அவர்கள் செய்த சாதனைகளையும் நீங்கள் மக்களுக்கு இன்னும் 34-35 நாட்கள் நமது நிர்வாகிகளும் தொண்டர்களும் வீடு வீடாக சென்று அம்மாவின் ஆட்சி வர வேண்டும், இது நமது நலனை தாண்டி தமிழ்நாட்டின் நலனுக்காக, இங்க வாழ்கின்ற விவசாயிகளின் நலனுக்காக, இங்க முதலமைச்சர் வர்றப்பெல்லாம் நீங்க தொலைக்காட்சியில பத்திரிகையில பாத்தீங்கன்னா விவசாயிகள் அவரை சந்தித்து மனு கொடுக்க சென்றால் காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள். முதல்வர் கேட்டா நானும் டெல்டாக்காரர். இந்த 5 ஆண்டு ஆட்சியில ஏதாவது விவசாயிகளுக்கு அவர்கள் சொன்னதை ஏதாவது செய்திருக்கிறார்களா? வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறார்களா? விவசாயிகள் எத்தனை இல்லலுக்கு உள்ளாகிறார்கள்? அதுபோல அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், அனைத்து தொழில் செய்பவர்கள் அனைவருமே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து கிடக்கிறது. சொத்து விலையை உயர்த்தி விட்டார்கள், பால் பொருட்களின் விலையை உயர்த்தி விட்டார்கள், மின்சார கட்டணத்தை உயர்த்தி விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் பதிவுத்துறையில முத்திரைத்தாள் விலையை உயர்த்தி விட்டார்கள், பதிவு கட்டணத்தை உயர்த்தி விட்டார்கள். இன்றைக்கு எல்லா தொழில்களும் பாதிக்கப்பட்டு முதல்வரின் குடும்பம் மாத்திரம் மகிழ்ச்சியாக வாழ்கிறது. எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் திளைக்கிறது. இந்த கொடுங்கோல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் தமிழ்நாட்டிலே மக்களாட்சியை மலர வைக்க நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு தேர்தலிலே பணியாற்றி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு